நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. இந்த நாகமலை என்பதை பெருமாள் மலை என்றும் சொல்வார்கள். சில இடங்களில் ஆசிரியர்கள் அழிக்கப்பட்ட பின் அந்த இடங்கள் ஜைனர்களாலே கைப்பற்றப்பட்டது என்று கூறினோம். ஒரு சில இடங்கள் வைணவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால் வடிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டு மேலே காணப்படுகிறது. கீழே அந்த படுக்கைகள் இருக்கின்றன. பிற்காலத்தில் ஜைனர்கள் கொண்டு வந்து வைத்த சிலைதான் இங்கே மகாவீரர் சிலை இருக்கிறது. இது கல்லுவம். தொன்மை சித்தர்கள், அங்கு தங்கியிருந்த சித்தர்கள் மருத்துவத்திற்கு மருந்தரைக்கக்கூடிய அந்த கல்லுவம் என்ற குழியை இங்கே பார்க்கின்றீர்கள். நாங்கள் சுற்றி வரும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாழியை ஒட்டியும் ஐந்திர பள்ளி நடந்ததுக்கான தரவுகள் நிறைய கிடைக்கின்றன. தற்போது உள்ள சூழல் என்னவென்றால், ஒரு வரலாற்று சின்னம் இருக்கும் இடம் என்பதை கூட கருதாமல் உடைத்து நொறுக்கி காசாக்கி விட்டார்கள். மலையை பூரா பணமாக்கி விட்டார்கள். குறிப்பாக பாழிகள் ஜைனர்களால் கைப்பற்றப்பட்டு மகாவீரர் அல்லது ஜைன சமய சின்னங்கள் பொறிக்கப்பட்டு அது அவர்களுடைய உடைமை போல மாற்றிவிட்டார்கள். இவ்விடம் தொல்பொருள் ஆய்வு கட்டுப்பாட்டின் கீழ் வராததனால் இம்மலைகள் சுற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்த மலை இருக்குமோ இருக்காதா என்பது தெரியவில்லை. டிஎன் மீடியா ஊடகத்திற்கும் ஊடகத்தில் பணி செய்யும் ஊழியர்களுக்கும் பயந்தழி இச்செவியை செவிமடுத்து கொண்டிருக்கும் எம் தமிழின சொந்தங்களுக்கும் இந்த பாழியை தேடிய பயணங்கள் என்ற உரையாடலில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த கீழக்குயில்குடிக்கும் கொங்கர்புளியங்குளத்திற்கும் இடையே உள்ள ஒரு சிறிய மலை குன்றுதான் நாகமலை. இந்த நாகமலை என்பதை பெருமாள் மலை என்றும் சொல்வார்கள். சில இடங்களில் ஆசிரியர்கள் அழிக்கப்பட்ட பின் அந்த இடங்கள் ஜைனர்களாலே கைப்பற்றப்பட்டது என்று கூறினோம். ஒரு சில இடங்கள் வைணவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது மாங்குளத்தில் ஆனைமலையில் பார்த்தோம், வைணவர்கள் கோயில் கட்டியிருக்கிறார்கள் என்று. அதேபோல் இந்த மலைக்கும் பெருமாள் மலை என்ற பெயர் கூறுகிறார்கள். இந்த மலையின் மேல் முகட்டில் ஒரு சிறிய கல்கட்டடம் பெருமாள் மலை, பெருமாள் கோயில் என்ற பெயரில் விளங்குகிறது. இது ஒரு நடுத்தர பாழி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 10-20 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு உள்ள பாழி. இங்கே பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்ததற்கான தடயம் இருக்கின்றன. ஆனால் ஆசிவக பெரும்பள்ளி இங்கே நடந்ததற்கான தடயமில்லை. ஏனென்றால் அண்மையில்தான் கீழக்கோயில் குடியிருக்கின்றது. இதற்கு தெற்கே, இதற்கு வடதிசையில் கொங்கர்புளியங்குளம் இருக்கிறது. எனவே 2 பக்கங்களும் சுற்றி பெரும் பள்ளிகள் இருந்ததால் ஒருவேளை இங்கே பெருஞ்சித்தர்கள் மட்டும் தங்கியிருந்தார்களா என்று தெரியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால் வடிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டு மேலே காணப்படுகிறது. கீழே அந்த படுக்கைகள் இருக்கின்றன. பிற்காலத்தில் ஜைனர்கள் கொண்டு வந்து வைத்த சிலைதான் இங்கே மகாவீரர் சிலை இருக்கிறது. இது ஆசிவக சமணர்கள் அழிக்கப்பட்ட பின் இப்பாழியை ஜைனர்கள் கைப்பற்றிய பின் கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிலையாகும். இவ்வாறே ஒவ்வொரு மதுரையை சுற்றியுள்ள ஒவ்வொரு பாழிகளும் ஆசிவகம் அழிக்கப்பட்டு ஆசிவக பெருஞ்சித்தர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களால் கைவிடப்பட்ட ஒரு கேட்பாரற்ற அனாதை நிலையில் இருந்த பாழிகளெல்லாம் 9-10ஆம் நூற்றாண்டு அளவில் மீண்டும் அவைகளை ஜைனர்கள் கைப்பற்றி கொள்கிறார்கள். துவக்க கால முதல் எப்பொழுது ஜைனம் என்று ஒன்று மகாவீரரால் தோற்று வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே அது பௌத்தத்துக்கு எதிரான இந்த நிலையை தான் கொண்டிருந்தது. இது கல்லுவம். தொன்மை சித்தர்கள், அங்கு தங்கியிருந்த சித்தர்கள் மருத்துவத்திற்கு மருந்தரைக்கக்கூடிய அந்த கல்லுவம் என்ற குழியை இங்கே பார்க்கின்றீர்கள்.
அன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எப்படி திமுகவை எதிர்த்து அதிமுக உருவாக்கப்பட்டதோ அப்படி சமணத்தில் இருந்து உருவானதே ஜைனம். ஆனால் சமணத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு சைவம், பௌத்தம் இவர்களை விட மிக அதிகமாக சமணத்தை எதிர்த்தது ஜைனந்தான் என்பது தெரிகிறது. நாகமலை புதுக்கோட்டை என்ற பகுதியிலே, பெருமாள் மலை என்ற பகுதியிலே தற்பொழுது இருந்து இந்த செவியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேற்று காலை புறப்பட்டு, நேற்று பதிவு கொடுக்கவில்லை, நேற்று காலை மலம்பட்டியிலிருந்து புறப்பட்டு மேலூர் வழியாக அரிட்டாப்பட்டி, மாங்குளம் ஆகிய பகுதிகளை, ஆனமலை ஆகிய பகுதிகளை நேற்று பார்வையிட்டோம். அரிட்டாப்பட்டியிலும் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த பாழிகளும், அதை ஒட்டி ஆசிவக பெரும்பள்ளி, ஐந்திரப்பள்ளி நடந்த இடமும் அங்கே கன்னிமார் கோயிலாக இருக்கின்றது, பார்வையிட்டோம். அதற்கடுத்து மாங்குளம் மலை உச்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை தமிழ் கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றன. மலை உச்சியிலே 5-6 பாழிகள், படுக்கைகளோடு உள்ள பாழிகளை பார்த்தோம். அவையெல்லாம் சேர்ந்திருக்கின்றன. அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முந்திய கல் கட்டடம், அந்த மலை உச்சியில் பாழிகளை ஒட்டி செங்கல் கட்டடம் இருந்த தரவுகள் கிடைக்கின்றது. செங்கற்கள் நிறைய உடைந்து அப்பகுதியில் சிதறி கிடைக்கின்றன. ஒரு செங்கல் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய நீளம் 60 சென்டிமீட்டர், அகலம் 24 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர் கனம் உடைய செங்கல்லாக இருக்கின்றது. இதே செங்கல் இன்று கீழடியை நாங்கள் ஆய்வு செய்த பொழுது கீழடி ஆய்வில் கிடைத்த செங்கல்லும் அங்கே மாங்குளம் மலை உச்சியில் கிடைத்த செங்கல்லும் ஒரே செங்கல்லாக இருக்கிறது. அப்போ கீழடியின் வயது என்னவோ அதே வயது அந்த மாங்குளத்தின் மேல் இருந்த சமண பெரும்பள்ளியின், அதாவது ஆசிவக ஐந்திர பெரும்பள்ளியின் ஆண்டுகளும் நமக்கு காண கிடைக்கின்றன. அங்கே சமணர்களுக்கு, தற்கால ஜைனர்கள் கீழே பெயர் பலகை வைத்திருந்தால் கூட அந்த மலை உச்சியில் வந்து தங்களது சின்னங்களை எதையும் பொறிக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் சேர்த்து விட்டார்கள். அப்பகுதி மலை உச்சியில் இருந்த பாழிகள், ஐந்திரப்பள்ளி இருந்த கட்டிடங்கள் அனைத்தையும் சேர்த்து விட்டார்கள். அதை பார்க்க முடிந்தது. நாங்கள் சுற்றி வரும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாழியை ஒட்டியும் ஐந்திரப்பள்ளி நடந்ததுக்கான தரவுகள் நிறைய கிடைக்கின்றன. அதற்கு சான்று பாழிகளை ஒட்டி இருக்கும் ஐயனார் கோயில்களும் கன்னிமார் கோயில்களும் இன்றும் மக்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றன. இதுவே நமக்கு ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்பதற்கு அத்தாட்சியான சான்றாகும். அவ்வாறே இன்று வரிச்சியூர், இன்று காலை புறப்பட்டு வரிச்சியூர் தான் வந்தோம். வரிச்சியூரில் உதயகிரீஸ்வரர், அர்த்தகிரீஸ்வரர், அதாவது சமணர்கள் வாழ்ந்த, ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த பெரும் பாழிகள், படுக்கைகள் கீழ்திசையில், குன்றின் கீழ்திசையில் நிறைய இருக்கின்றன. அடிவாரத்திலேயே இருக்கின்றது. ஒட்டிய குளம் இருக்கின்றது. ஒரு பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்ததற்கான அனைத்து தடயமும் இன்றும் அங்கே இருக்கின்றன. சைவ போருக்கு பிறகு அவ்விடம் சைவர்களால் கைப்பற்றப்பட்டு அந்த குன்றின் கீழ்ப்பகுதியில் ஒரு சிவலிங்கம், சிவன் கோயில் குடவர கோயிலாக வடிக்கப்பட்டு, மேல் திசையில் ஒரு குடவர கோயில் வடிக்கப்பட்டிருக்கிறது. கீழ் திசையில் இருக்கும் அந்த கோயில் கதிரவன் உதிக்கும் திசை நோக்கி உதிக்கும் அந்த ஒளி படக்கூடிய வடிவமைப்பில் இருப்பதால் அதை உதயகிரீஸ்வரர் என்றும், மேல் திசையில் இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயிலின் சிவலிங்கத்தில் மாலை பொழுதில் கதிரொளி படுவதால் அது அர்த்தகிரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். அந்த பாழி இருக்கும் குன்றிலிருந்து மேல் திசையில் சமண பள்ளிகள், அதாவது ஐந்திரப்பள்ளி, ஆசிவக ஐந்திரப்பள்ளி நடந்ததற்கான தடயம் இருக்கிறது. அப்பாறை மேலே, சிறு குன்றின் மேலே நிழல் தரும் மரங்களும் மரத்தை ஒட்டி கன்னிமார் கோயில்கள் அங்கே இருக்கின்றது.
இந்த கன்னிமார் கோயில் ஐயனார் கோயில் இருக்கும் இடம் ஆசீர்வாதத்துக்கு உரிய இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது உள்ள சூழல் என்னவென்றால், அந்த குன்றிலிருந்து கன்னிமார் குன்றுக்கு போகும் வழிகள் முழுக்க இந்த புகைப்படத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த மலையை உடைத்து ஒரு வரலாற்று சின்னம் இருக்கும் இடம் என்பதை கூட கருதாமல் உடைத்து நொறுக்கி காசாக்கி விட்டார்கள். மலையை பூரா பணமாக்கி விட்டார்கள். அந்த வழித்தடம் ஒரு 2 அடி அகலத்தில் இருக்குது. தவறி விழுந்தால் இந்த பக்கமும் பள்ளம், இந்த பக்கமும் பள்ளம், நீர்நிலையில் தான் விழணும். அது எல்லாமே இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது அதை முடித்துவிட்டு அடுத்தது கீழக்குயிலுடைய நாகமலை புதுக்கோட்டை கீழக்குயில்குடி வந்தோம். கீழக்குயில்குடியிலும் அதே நிலைதான். கீழக்குயில்குடி ஒரு பெருங்குன்று. அதன் கீழ் திசையில் ஐயனார் கோயில் இன்றும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. மேல் திசையில் சமணப்படுக்கை இருக்கின்றது. அந்த சமணப்படுக்கை இன்றும் சிதையாமல் இருக்கிறது. அவ்விடம் தொன்மை காலத்தில் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடமாக அறிய முடிகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு சைவ போருக்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டு அளவில் ஜைனர்களால் கைப்பற்றப்பட்டு அங்கே மகாவீரர் சிலையும் பாலி மொழி எழுத்தும் படிக்கப்பட்டிருக்கிறது. கிறந்த எழுத்தும் படிக்கப்பட்டிருக்கிறது. வட்டெழுத்தில் படிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா பாழிகளும், குறிப்பாக பாழிகள் ஜைனர்களால் கைப்பற்றப்பட்டு மகாவீரர் அல்லது ஜைன சமய சின்னங்கள் பொறிக்கப்பட்டு அது அவர்களுடைய உடைமை போல மாற்றிவிட்டார்கள். இருந்த போதிலும் வட்டார மக்கள் சமணப்பாழி சமணப்படுக்கை என்று கூறி வந்ததால் அந்த சமணப்பாழி என்பதை மாற்ற முடியாத இவர்கள் தங்களை சமணர்கள் என்றும், சமணர்கள் என்றால் தாங்கள்தான் என்ற பெயரிலும் இவர்கள் பிற்காலத்தில் மக்களிடையே புகைத்து விட்டதின் ஒரு கேடு நிலைதான். இன்றும் சமணர்கள் என்றால் நாம் ஜெயினர்களையே சமணர்கள் என்று நாம் கருதக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். உண்மையில் ஆசீவகம், சமணம், அமணம் என்பதெல்லாம் ஆசீவக பெருஞ்சித்தர்களை குறிக்கும். அவர்களது நினைவிடங்கள் தான் இன்று ஐயனார் கோயில் என்பதும், கருப்புசாமி கோயில் என்பதும், வீரன் கோயில், கன்னி கோயில் இவைகளெல்லாம் தொன்மை ஆசீவக பெருஞ்சித்தர்களின் வாழ்விடங்களையும் நினைவையும் போற்றக்கூடியதாகும். தற்பொழுது பெருமாள் மலை அல்லது நாகமலை புதுக்கோட்டை என்னும் இடத்தில் இப்போது இருந்து இந்த செவியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவ்விடத்தில் ஒரு 50 பேர் படுக்கத்தக்க பாழியினுடைய சமணப்படுக்கைகள் இருக்கின்றன, பாழி இருக்கின்றன. கீழே ஐந்திரப்பள்ளி நடந்ததற்கான அந்த மரங்கள் அவ்வாறான தரவுகள் இங்கே இருக்கின்றன. ஆன போதிலும் இம்மலை குன்றுகள், மலையின் உச்சியிலே ஒரு கல்கட்டடம் இருக்கிறது. இவைகளெல்லாம் இருந்த போதிலும் கூட இவ்விடம் தொல்பொருள் ஆய்வு கட்டுப்பாட்டின் கீழ் வராததனால் இம்மலைகள் சுற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்த மலை இருக்குமோ இருக்காதா என்பது தெரியவில்லை. இந்த மலையினுடைய சுற்றிலும் நிறைய கற்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது உடைக்கக்கூடிய ஒரு மலைகளில் ஒன்றாக வந்துவிட்டது. இவ்வாறு தமிழகத்தில் இங்கே இந்த கேமராவிலிருந்து இப்போ அடுத்தது எடுத்து காட்டுவார்கள். இதை சுற்றி உள்ள மலைகள் தென்புறத்திலே எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, உடைத்து வெட்டியிருக்கிறார்கள் என்று. இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் எந்த மலையும் இல்லாத ஒரு பாழ் நிலத்தை தான் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோமோ என்ற பெருங்கவலை உருவாகிறது. இதை இனிமேலாவதும் வருகின்ற அரசுகள் செவிமடுத்து கவனம் கொண்டு இந்த மலைகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதற்கான ஆவணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் தரவுகளை பின்பு உங்களோடு சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.